Hi, hello, வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனல் இன்னைக்கு சூப்பரா ரசப்பொடி எப்படி பண்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்த்தலாம். இப்போ ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் தேவையான அளவு, மிளகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், பூண்டு 10 பல்லு, சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 15 நம்பர், முழு தனியா 3 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் சிறிதளவு. இப்போ சின்ன மண்சட்டி எடுத்துக்கங்க. மண்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நல்லெண்ணெய் எதுக்காகனா நம்ம லைட்டாக அந்த முழு தனியெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ முழு தனியாக 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயம் இது எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். முழு தனியாக எப்பவுமே 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஏங்கன்னா அந்த ரசத்துக்கு முழு தனியோட ஃப்ளேவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மிளகு சீரகம் இம்பார்ட்டனோ அது மாதிரி தனியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இப்போ சீரகம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொடி இந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதே டைம் நல்லா ஸ்டோர் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த கடாயில் இருக்கும்போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்ட பிறகு நீங்கள் நல்லா அந்த ஆயிலெலாம் சாக் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க, அதிகமாக போட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து வர டைமில் அந்த கடுகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடுகுலாம் டப்புன்னு பொரிஞ்சு வரும். கடுகு வெந்தயம்லாம். ஸோ அதனால் ஐ ஃப்ளேமில் வச்சு மட்டும் பண்ணுறாதீங்க. ஐ ஃப்ளேம் வச்சு பண்ணால் உங்களுக்கு பொரிஞ்சு வருமே தவிர அந்த டேஸ்ட்டு சீசனிங்கெல்லாம் மாறிடும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும். அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு டப்புன்னு பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க பெருங்காயம், நான் கெட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். வீட்டில் நீங்கள் தூள் பெருங்காயத்திலும் 1 ஸ்பூன் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காஞ்ச கருவேப்பிலை சில பேர் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுவாங்க. போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணோன்னா அந்த காஞ்ச கருவேப்பிலை வறுக்காமையே அந்த பவுடர் பண்ணுவாங்க. அந்த பவுடர் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஓகே. அதே ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு மாறும். பச்சை கருவேப்பிலை பவுடரோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் மாறும். அதனால தான் நான் சன்லைட்டில் வச்ச இந்த காஞ்ச கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது சூரிய வெளிச்சத்தில் வச்சு காய வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் போட்ட பிறகு அந்த முழு தனியாக அந்த மிளகு மேலே இருந்த ஆயில் எல்லாமே ட்ரை ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ரெடி ஆனது ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி ஆற விடலாம். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போது எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு எப்போவுமே பூண்டை தனியாக தான் நீங்கள் வதக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் போடும்போது பூண்டு வதங்காது. அதனால தான் இந்த மாதிரி தனியாக போட்டு ஒரு 40% அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூண்டு நீங்கள் எப்பவுமே வீட்டில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கணும். அதனால் நல்லா இடித்து போடுங்க. இடித்து போட்டதா சீக்கிரமாக வேகும். அப்போ தான் அந்த பவுடர் அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் மற்ற பொருளோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகும். வேகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பவுடர் ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 40% அளவுக்கு அந்த பூண்டு நல்லா வெந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா போட்டு ஸ்லோ ஃப்ளேம் நல்லா வறுத்துருங்க. காஞ்ச மிளகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு நம்ம சின்ன பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு நான் காமிச்சிடுறேன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால தான் திருப்பி சொல்கிறேன். இந்த பூண்டு கையில் எடுக்கும்போது அது க்ரஷ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகா நல்லா வறுத்தாச்சு. இப்போ மேலே அந்த ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா காஞ்ச மிளகா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மற்ற பொருள் எல்லாத்தையும் கையிலே க்ரஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது கையிலேயே நல்லா க்ரஷ் ஆகணும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வறுத்ததை இப்போ நம்ம பவுடர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரசப்பொடி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா பவுடர் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி டைட் பாக்ஸ் வச்சுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரசப்பொடி நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தக்காளி புளித்தண்ணிலாம் போட்டுருந்தீங்கன்னா அந்த டைமில் தான் இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் மிளகு சீரகம் மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மிளகு சீரகம் எப்பவுமே புளித்தண்ணி கொதிக்க விட்ட பிறகு மேலே மிளகு சீரகம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக அந்த பொங்கி வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணினா இந்த ரசம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த ரசப்பொடி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் ரசம் பண்ணுங்களோ இந்த பவுடர் வச்சு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளேவர் தனியாக தெரியும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் தீனா. See you, bye. Take care.